மக்களே வணக்கம். ஓபிஎஸ் வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு டிஎம்கே பக்கம் போயிட்டாரு. பிஜேபி பக்கம் போவாரா, அங்க போவாரா, விஜய் கிட்ட போவாரா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அரசியல் நான் ரெலவெண்டா இருக்கணும்னா ஆளுங்கட்சி பக்கம் போயிடலாம், தளபதி பக்கம் போயிடலாம்னு அங்க போயிட்டாரு. அதை பத்தி தான் பேச போறோம். பேசுறதுக்காக சீனியர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், முன்னாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிடிஐ ரிப்போர்ட்டர் சித்தார்த் பிரபாகர் இருக்காரு. சித்தார்த் வணக்கம், வெல்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். என்னது இது? எல்லாருக்கும் வந்து ஒரு அடைக்கலமா இருக்குது திமுக. வைத்திலிங்கம் போறாரு, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்திருக்காரு. ஸோ என்ன நடக்குது? எதனால அங்க போனாரு சார்? ஓபிஎஸ் வந்துட்டு இப்போ அவருக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் இருக்காங்கிறதே வந்துட்டு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது அவரே உணர்றாரான்னு நமக்கு தெரியல. எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டான மூவா தான் நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ வைத்திலிங்கம் போறதோ இல்லை வந்துட்டு இன்ஃபேக்ட் தங்க தமிழ்ச்செல்வன் போன போதே நான் வந்துட்டு நான் அந்த டைம்ல ஆறுமுகசாமி கமிஷன் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு சசிகலா அதிமுகவை சார்ந்த சில ராயலிஸ்ட் அவங்களோட நல்ல தொடர்பு இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட பேசுற போதே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இது ஒரு ரொம்ப எவ்வளோ ஒரு எனக்கு அதிமுக வந்ததே வந்துட்டு ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸாக தான் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டு இவ்வளோ வருஷம் இருந்தவர், 3 வாட்டி சிஎம்மா இருந்தவர், 2 வாட்டி அம்மாவே அவங்க வந்து தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கினவங்க. தட் இஸ் ஜெயலலிதாவே அவங்க வந்துட்டு சிஎம் ஆக்கினவர் வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு கருணாநிதியோடைய சன் எம்கே ஸ்டாலின் கிட்ட போயிட்டு அவர் லைஃப் லாங்காக அப்போஸ் பண்ண ஒரு பார்ட்டியில் போகிறது வந்துட்டு நான் அதை வந்து பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் மட்டும் இல்லை, ஒரு டெஸ்பரேஷனாக பார்க்குறேன், பொலிட்டிக்கல் டெஸ்பரேஷனாக பார்க்குறேன் டு ஸ்டே ரெலவெண்ட். அதுதான் வந்துட்டு நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்சல்யூட்லி கரெக்டாக சொன்னீங்க. டு ஸ்டே ரெலவெண்ட், ஒரு சர்வைவலுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசிகளோடு இவர் ஆட்சியை பிடிப்பாரு, ஆட்சியை தக்க வைப்பாரு அப்படிலாம் பேசியிருந்தாரு. இப்போ நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் பத்தி சொல்லும்போது இப்போ அவர் ஏடிஎம்கேலேருந்து இங்க வந்து இப்போ தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் வந்து போடி நாயக்கர் ஒரு எம்எல்ஏ ஆனார்னா அங்க ஒரு டிஎம்கே காரங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. எத்தனையோ வருஷமா திமுகவுக்காக அங்க உழைச்சவங்க எல்லாம் வந்து பிடித்தள்ளப்படுவாங்க. இது நிறைய நடந்திருக்கு. ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்கள ஒரு 7-8 பேர் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி சேர்த்து 8 பேர் சொல்லலாம் கரண்ட் மினிஸ்ட்ரியில, செந்தில் பாலாஜி நீக்கிற வரைக்கும். ஸோ அப்போ நாங்க தான் திமுக ஜெனரலா சொல்றது, திராவிட கட்சி தான் திமுக மட்டும்தான், ஏடிஎம்கே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்களோட கூட படிச்சுட்டு அவரும் தான் சொல்றாரு, நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ஏடிஎம்கேவை திராவிட கட்சியா அப்படின்னு. கொள்கையே கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கே கிடையாதுன்றார். அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வர்றவங்க மட்டும் இங்க எப்படி ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வர முடியுது? அப்போ அது வந்து ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தானே. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு, ஜாதி பின்புலம் இருக்கு, கூப்பிட்டுக்கலாம், அவங்களை வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்து நல்லா பார்த்துக்கலான்னு தானே இருக்குது. சார் பிளேட்டண்டா நீங்க சொல்லிட்டீங்க சார். இதை வந்துட்டு வேற எந்த விதத்துலையும் சுகர் கோட் பண்ண நான் விரும்பல, வேற யாரும் சுகர் கோட்டும் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு டோட்டலி வந்துட்டு அவர் வந்துட்டு தேவர் சமூகத்தை சார்ந்தவர்னால அந்த தேவர் ஓட்டு வந்துட்டு எப்படியாச்சும் கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில தான் வந்துட்டு கொண்டு வராங்க ஓபிஎஸ். எனக்கு இப்போ ஓபிஎஸ் வந்துட்டு எங்க வேணாலும் போக ட்ரை பண்ணுவார். ஆனால் வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு இவ்வளோ 4.5 years அவங்களே வந்துட்டு நாங்கள் 11.2% growth திராவிடியன் மாடல் ஆட்சி வந்துட்டு ரொம்ப சூப்பராக நடத்திருக்கோங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற போது அவங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு லீடர் தேவைப்படுறாங்கன்னா டெஃபினெட்லி அவருடைய காஸ்ட் பேக்கிங் தான். இந்த எலெக்ஷனில் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வந்துட்டு 3 corner ஃபைட்டு, டிவிக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஷோயிங் கொடுக்கோங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்கிற நேரத்தில் எவ்ரி 5,000 vote, எவ்ரி 10,000 vote will make a difference. அதனால தானே வந்துட்டு 0.6%, 0.4% vote இருக்கிற டிஎம்டிகே வந்துட்டு அலையன்ஸில் கொண்டு வராங்க. ஸோ 5,000 vote கூட இப்போ ஓபிஎஸ் வந்துட்டு 5 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸில் வந்துட்டு ஒரு 15,000 vote, 20,000 vote கூட அவரால் வந்துட்டு திருப்ப முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஓகே, அவர் வந்துட்டு நம்ம ஆட்சியில் நம்ம பார்ட்டியில் சேர்த்துக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் இதை பண்ணியிருக்காங்க, இதை செஞ்சுருக்காங்க. வெல் செட் சித், கரெக்டாக சொன்னீங்க. வந்து அந்த காஸ்ட் பேக்ரவுண்ட் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து திமுகவில் வந்து சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸபிள் நம்பர்ஸ் உள்ள காஸ்ட்லேருந்து தான் வந்தால் அவங்கள உண்மையிலே ஒரு 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 இன்ட்ரெஸ்டோட சேர்த்துக்கிறாங்க. வைத்திலிங்கத்துக்கும் காஸ்ட் ஒரு ரோல் பிளே பண்ணுது. அந்த ஏரியாவில் தஞ்சாவூர் சுற்று வட்டாரங்கள்ல அவருடைய காஸ்ட் உதவுது. பன்னீர்செல்வத்துக்கு ஈவன் மோர்
ரெலவெண்ட். ஏன்னா அந்த முக்குலத்தோர் காஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலா ஏடிஎம்கேயோட இருக்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. எம்ஜிஆர் போதே அது உருவாயிடுச்சு. அப்போ வந்து பரமகுருன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு அவங்க கேல்வனைஸ் பண்ணாங்கன்னு பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா பீரியட்ல சசிகலாவோட டாமினன்ஸ்னால இந்த காஸ்ட் ஓட்டு அப்படியே வந்து ஏடிஎம்கேக்கு வந்ததுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சமூக நீதி அது இது கொள்கை பெரியார் எல்லாம் இப்போ கிடையாது. இப்போதைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு யார் உதவுவா? இப்போ நீங்க வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் குருமூர்த்தி சொல்லி தான் தர்ம யுத்தம் பண்ணார். குருமூர்த்தியோட ரைட் விங்கு பிஜேபி அது சனாதன ஆதரவாளர் இன்னைக்கு யாரும் இங்கே இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல. அவர் அப்புறம் வந்து பிஜேபியோட தொடர்ந்து நல்ல உறவுல இருந்தவர் ஓபிஎஸ். அவரோட கெரியர்ல என்னைக்குமே பிஜேபி எதிர்த்து பிஜேபி சித்தாந்தங்களுக்கு எதிர்த்து பேசுறதே கிடையாது. மோடி ஃபிளைட்ல இருந்து இறங்கும்போது ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேங்க அப்படின்னா அவர் வந்து டெஸ்பரேட்டா நயனா நாகேந்திரன்ட்ட கெஞ்சினவர். ஸோ அவரை வந்து நீங்க ஒரு கொள்கைவாதியே சொல்ல முடியாது. ஸோ இப்படி உள்ளவரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து திமுக காரங்களாம் வந்து ரொம்ப பெருந்தன்மையா பெரிய மனசோட ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா செய்யறாரு அப்படின்னு சொல்றதை எடுத்து நம்ம எப்படி பார்க்கறது? இது வந்து ஒரு சார் இந்த கேள்வி வந்துட்டு திமுகல வந்துட்டு திராவிட சித்தாந்தங்களை கொடி பிடிச்சிட்டு இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த 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 ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிற திமுகவுடைய கடைசி மட்ட தொண்டை வந்து இந்த கேள்வியை கேட்கணும். எதுக்கு நம்ம கொள்கை வந்துட்டு அவ்வளோ வீக் ஆயிடுச்சா? நம்ம கொள்கை வந்துட்டு நம்ம கட்சியில வந்துட்டு தேவர் சமுதாயத்தோட ஓட்டை வந்துட்டு கொண்டு வர மாதிரி ஒரு லீடர் கூட இல்லையா? எதுக்கு வந்துட்டு நம்ம கொள்கையை எதிர்த்து 30 வருஷமா 40 வருஷமா ஆட்சி பண்ண தலைவர் எதுக்கு நம்ம கொண்டு வரணுங்கிற வந்துட்டு அடிமட்ட தொண்டை வந்து கேட்கணும். இப்போ அஸ்ஸாம்ல வந்துட்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா வந்துட்டு காங்கிரஸ் சேர்ந்தவர், காங்கிரஸ் பின்புலத்திலிருந்து வர்றாரு. இப்போ கூட வந்துட்டு காங்கிரஸோடைய ரொம்ப சீனியரான ஒரு லீடரை தான் வந்துட்டு பிஜேபி திருப்பி மறுபடியும் போச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு மேபி வைடா ரிப்போர்ட் ஆகாது, பட் டெஃபினெட்லி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சர்க்கிள்ஸ்ல டெஃபினெட்லி அந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏன் வந்துட்டு நம்ம காங்கிரஸை நம்பி இருக்கணும்ங்கிறது வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சித்தாந்தத்தை பிலீவ் பண்றவங்க வந்துட்டு கண்டிப்பா பேசுவாங்க. அதே மாதிரி திமுகலையும் பேசுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பனா ட்வீட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இது வந்துட்டு அவங்க கேட்கணும், ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி வந்துட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கா? எனக்கு இந்த ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி இருக்கிறவங்க தான் வந்துட்டு மற்றவங்களை வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. ஐடியாலஜிக்கலி அப்போஸ் பண்றவங்க வந்துட்டு விஷயஸா டார்கெட் பண்றாங்க, இல்லை வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் பண்றாங்க, இல்லை சோஷியல் மீடியா ஃபைட்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னைக்கு யோசிக்கணும், நம்ம பார்ட்டி வந்துட்டு ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி இருக்கா? ஐடியாலஜிக்கலி வந்துட்டு நம்ம தலைவர்களே வந்துட்டு அவ்வளவு பியூரா இருக்காங்களாங்கிறதுக்கு அவங்க கேள்வி கேட்கணும். அப்சல்யூட்லி. அப்புறம் வந்து இப்போ ஒரு வாச்சாத்தி சம்பவம் சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க சிபிஎம். நான் கேட்கிறேன், அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களோட திமுக அதிமுக நின்ன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கா? ஏன்னா தேர் பார்ட் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவ வாய்ஸே இல்லாத மக்களுக்காக நாங்கள் போராடுறது எங்கள் வேலையிலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் அவங்களோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஏடிஎம்கே டிஎம்கே. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னாலே அது நம்மளுக்கு எலக்ட்ரலி பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு? மலைவாழ் மக்களுக்கு, போலீஸ் அராஜகத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ அது 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 அந்த அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே ரொம்ப தப்பு இல்லையா சித்தார்த்? வந்து பெரிய கட்சிகள் 1 கோடிக்கு மேல தொண்டர்கள் உள்ள கட்சிகள் வந்து இந்த மாதிரி சாதி விஷயமா இருக்கட்டும், போலீஸ் ப்ரூட்டாலிட்டியா இருக்கட்டும், இதுலலாம் வந்து நாங்க பேசாம இருப்போம், அதுதான் எங்களுடைய கொள்கைங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நம்ம அவங்கள பகச்சிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஐபிஎஸ் அந்த அதிகாரிகளை பார்த்து பகச்சிக்க வேண்டியிருக்கும். ஜென்ரலா நாங்க வந்து எப்போதுமே ஒரு இந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவா இருப்போம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த பியூரோக்ரஸி, போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு எதிராக பிளேட்டண்டா எதுவும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறாங்க. அது 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 நாட் குட் ஃபார் த ஸ்டேட்ல. சார் பியூரோக்ரஸி வந்துட்டு நீங்க மறந்துங்க, தே ஆர் பிஹோல்டன் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, நான் வந்துட்டு கொள்கை அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கேன். திமுக வந்துட்டு அது வந்துட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அந்த ஒரு ஆசையில வந்த பார்ட்டி கிடையாது. அது வந்துட்டு நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துட்டு ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த பார்ட்டி. ஆன்டி பிராமினிசம்னு ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி வந்துட்டு டெஃபினெட்லி பெரியார் மாதிரி ஒரு ஐகானோகிளாஸ்ட் வந்துட்டு ஆன்டி காஸ்டா கொண்டு போறாங்க அந்த ஒரு சித்தாந்தத்தை. அந்த சித்தாந்தம் வந்துட்டு இவங்க இப்போ ஆட்சி பிடிச்ச பிறகு அந்த சித்தாந்தம் வந்துட்டு அவங்க ட்ரூலி பிலீவ் பண்றாங்களா? நீங்க வந்துட்டு ஆட்சி பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ அது வந்து செகண்டரி. ஓகே, ஆனா வந்துட்டு ட்ரூலி அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ்ல இருக்காங்களா?
இல்ல வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக ஓகே சரி நம்ம இதை பேச வேணாம், நம்ம இதை பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்துட்டு நம்ம டிஸ்கஷன்ல சொல்லியிருந்தீங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலை, தலித் மாணவன் படுகொலை நடந்தது வந்துட்டு எந்த மினிஸ்டர் போனாங்க, எந்த மினிஸ்டர் போகல அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க காஸ்ட் சார்ந்து நீங்க வந்துட்டு ரொம்ப கிளியரா வந்துட்டு ஒரு குறியீடு மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க. இங்க தான் போனாங்க, இன்னார் தான் போனாரு, இன்னார் போகல அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஒரு ஒரு பிரதான ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியை நம்ம பார்க்குறச்சு அவங்க வந்துட்டு ஏன் இதை வந்துட்டு ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃபைன், டிஎம்கே வந்துட்டு இந்த ஆட்சியில் வந்துட்டு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறது, சைஸ் ஆஃப் விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸ். காஸ்ட் வந்துட்டு இவங்க இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை வந்துட்டு எதிர்க்கிறாரு. அது வந்துட்டு காஸ்ட் அடிப்படையில் தான் எதிர்க்கிறாரு. ஆனா வந்துட்டு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆர் தே புட்டிங் தேர் மணி வேர் தேர் மவுத் இஸ். அது வந்துட்டு அவர் வந்து இப்ப ராஜு கவுண்டர்னு அவர் பேரையே 10 வாட்டி சொல்றாரு. அப்புறம் வந்து பிஎம்கே இவர் வந்து காடுவெட்டி குரு படத்தெல்லாம் தொடர்ந்து வச்சாரு இந்த ஆட்சி வந்தது. அதாவது அவங்க எது அவங்க எலக்ட்ரலா பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுலலாம் அவங்க கை வைக்கிறாங்க. ஆனா திமுக நம்ம ஏன் திரும்ப நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏடிஎம்கே விட திமுக மேல அதிக கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க தான் நாங்க வந்து ஐடியாலஜிக்கலா இயங்குறோம், உங்களோட கொள்கை தலைவர் பெரியார் அண்ணான்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே அதை பத்தி அழட்டிக்கிறது இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்களோட சிம்பிள் பிலாசபி எங்களுடைய தெய்வம் மாதிரி தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வரணும், ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும். பட் அதே சமயத்துல இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறோம், பலமா இருக்கணுங்கிறது இன்னொரு பெரிய இது. அவங்க வேற ஒன்றும் ப்ரிட்டன்ஷன்ஸ் கிடையாது. இவங்க நாங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பார்ட்டி, எங்களை மாதிரி ஒரு பார்ட்டி கிடையாது, இது கொள்கை கூட்டணி, இது தேர்தல் கூட்டணி இல்லை அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்லும்போது அந்த கேள்விகள் எழுது. ஈவன் வாரிசு அரசியலை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது நிறைய பேர் டிபேட்ல கேட்பாங்க, மற்ற கட்சி இல்லையா, தெலுங்கு தேசம் இல்லையா, பிஆர்எஸ் இல்லையா, சமாஜ்வாதி பார்ட்டி இல்லையா, ராஷ்டிரிய ஜனதா தள் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சிக்கும் திமுக மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 21st செஞ்சுரி இத ஒரு திங்கிங் உள்ள லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, பெரியார் அண்ணா மாதிரி. அதனாலதான் கேள்விகள் அது அதிகமா எழுதுன்னு சொல்லுவேன். கம்மிங் பேக் டு ஓபிஎஸ், சிம்பிளா ஒரு கேள்வி. 75 வயசு ஆயிடுச்சு, 5 முறை எம்எல்ஏ ஆயிட்டார், 2001 இருந்தாரு. ஆக்சிடென்ட் 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஏன் ரிட்டையர் ஆனா என்னன்னு கேட்கும். இப்போ நான் அரசியலேருந்து விலகிக்கிறேன், நான் வந்து அவருக்கு டெஃபினட்டா பெரிய ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கும், நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். இப்போ அடுத்தது தான் பையனுக்கு செக்யூர் பண்ணணும், அல்லது 75 வயசு மேலேயும் நான் அரசியல் பண்ணணும், அல்லது திரும்பவும் அமைச்சர் ஆகணும். அமைச்சர் கூட ஆகலாம், திமுக கொடுப்பாங்க. எல்லா ஏடிஎம்கே ஆட்களையும் நல்லா வச்சிருக்காங்க. ஜம்மு ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி வச்சிருக்காங்க. ஆசைக்கு எங்கதான் எண்டுன்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் அரசியல் தமிழ்நாடு கூட போயிருக்கு சார். இதுல நம்ம நீங்க ஒரு ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுனால நான் ஒரு அனாலஜியை ட்ரா பண்றேன். நான் இதை வந்துட்டு நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லையும் பார்த்துருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லையும் பார்த்துருக்கேன். சார் இவங்களுக்கு வந்துட்டு ஓய்வுங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம். இது நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருக்கு, எனக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்துட்டு அவங்க கெரியருடைய இறுதியில் வந்துட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இல்லை ஏன் நான் இன்னும் ஆடுவேன், நான் இன்னும் சூப்பராக எனக்கு ஆட முடியும். அதே மாதிரி தான் பொலிட்டிஷியன்ஸ். பவருங்கிறது வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. இன்டாக்சிகேட்டிங்கான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அது வந்துட்டு பவர் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப்ரோடிசியாக்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு பவர் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. நான் வந்துட்டு ஓபிஎஸ்ஸாக இருந்தேன்னா, நான் வந்துட்டு இந்த ரெலவென்ஸ்க்காக ஏன் தேடுவேன்னா, எனக்கு என் அமைச்சரவையில் வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பெக்கிங் ஆர்டர்ல என்னை விட கீழே இருந்த ஒரு மினிஸ்டர் வந்துட்டு இன்னைக்கு எப்படி நான் இருந்த கட்சி வந்துட்டு பிடிச்சிட்டாரு, எப்படி அவர் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு, எப்படி அவர் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டா பிஜேபியே அக்செப்ட் பண்றாங்கிற மாதிரி கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும். அதுக்காகவே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இன்னைக்கு டிஎம்கே மீட் பண்ண போற திரு ஸ்டாலினை மீட் பண்ண போற போது இபிஎஸ்க்கு அகேன்ஸ்டா கோஷங்கள் இருந்துச்சு. சோ ஒரு பர்சனல் பேட்டில் மாதிரி ஆயிடுச்சா இது? வந்து நீ திரும்ப சீஃப் மினிஸ்டர் வராம இருக்கிறது என்ன பண்ணுவோம்ப்பா, அது டிஎம்கே ஜாயின் பண்றதா இருந்தாலும் நான் அதை செய்வேங்கிறத அப்படி ஒரு வெஞ்சன்ஸோட பண்ணிருக்காரா?
டெஃபினெட்லி அது சசிகலாவோட புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்மேஷன்லேயும் நம்ம அதுதானே பார்க்குறோம். அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னாக்கா இவங்களாம் வந்துட்டு இவங்க ரத்தத்திலேயே வந்துட்டு ஆன்டி டிஎம்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதை கம்ப்ளீட்டா அவங்க மறந்துட்டு வந்துட்டு ஒரு தன்னோட கட்சியோடைய லீடரே வந்துட்டு இவங்க அப்போஸ் பண்ற லெவலுக்கு வர்றது வந்துட்டு ஏடிஎம்கே அப்சர்வ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அன்திங்கபிளான ஒரு விஷயமா இருக்கு. பட் அவங்க வந்துட்டு ஐ திங்க் டிடிவியோ யாரோ ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருப்பாங்க, திமுக எதிர்ப்பு வந்துட்டு எங்க அம்மா எங்க தலைவர்கள் எங்களுக்கு சோர்லயே ஊட்டி வளர்த்தவங்கிற மாதிரி. ஐ திங்க் நான் ஒண்ணு சொல்லணும், டிடிவி வந்து திமுக அவரை சீரியஸா அழைச்சாங்க வரத்துக்கு. அது மட்டும் இல்ல, விஜய் பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த டிபேட்ல நடந்த எங்க பக்கம் வரலனாலும் பரவாயில்ல, விஜய் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னொன்னு கூட காமிக்குது. இப்ப டிஎம்டிக்கு சேர்த்து ஓபிஎஸ் சேர்த்துட்டு இன்னும் சின்ன ஓட் பேங்க் கூட கன்சிடர் பண்றது. அவங்க இன்டர்னல் சர்வேல தே ஆர் கெட்டிங் சம் அலார்மிங் சிக்னல்ஸ் நினைக்கிறேன். டிஎம்கே வெளியில உள்ளவங்க எல்லாம் இட் இஸ் டிஎம்கே எலெக்ஷன்ஸ் டு லூஸ்ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் மைட் பி டெல்லிங் தம் சம்வாட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவங்க வந்து டிடிவியை நீங்க விஜய் கிட்ட போகாதீங்கன்றாங்க. வரவங்க எல்லாரையும் சேர்த்துக்கலாம். சார் 2000 டிஎம்கேக்கு வந்துட்டு 2 விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு சார். ஒன்று 2006, இன்னொன்று 2016. ரைட்டா? 2006 வந்துட்டு அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு வந்துட்டு இன்னமும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் அவங்க வந்துட்டு மெஜாரிட்டி சீட்ஸ் தனக்காக தான் வச்சிருக்காங்க. நாங்கள் தான் கண்டெஸ்ட் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. 2016 அலையன்ஸ் ஒழுங்கா ஃபார்ம் பண்ணாததுனால ஒரு 0.1%ஓ 0.1% போனதுனால தான் ஆட்சி போச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பச்சை குத்தி வச்ச மாதிரி ஒரு மெமரியில் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கவரிங் ஆல் பேசிஸ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு யாராச்சும் ஒரு 10,000 ஓட்டு கொண்டு வராங்களா, 50,000 ஓட்டு கொண்டு வராங்களா, சதன் தமிழ்நாடுல கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வே இருக்கா, அவங்க வந்துட்டு பார்ட்டியில் கொண்டு வராங்க. முன்னாடி எந்த பார்ட்டியில் இருந்தாங்கிறது மேட்டர். இது பெருந்தன்மையை விட இந்த ஒரு டெஸ்பரேஷன் ஃபார் பவர், டு ரீடைன் பவர். டெஃபினெட்லி. அண்ட் பொலிட்டிக்கல் பிராக்மட்டிசம் ஆல்சோ. ஆமா, ஆஃப் கோர்ஸ் எந்த பார்ட்டி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு ஆசைப்படாம இருக்கும்? அது திமுக மட்டும்தான் செய்தா? எல்லாரும் தான் செய்வாங்க. அதனாலதான் அவங்க வகத்தொகை இல்லாம, அது யாரு தினகரனா இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், யாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு. நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு. இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருந்துச்சு, திரு ஓபிஎஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு கரப்ஷன் அலிகேஷன்ஸ்லாம் வச்சிருந்தாரு. சரியா? இப்போ அது வந்துட்டு ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு டிஎம்கேல எப்படி பார்ப்பாங்க? திரு ஸ்டாலினே வந்துட்டு இதை எப்படி பார்ப்பாரு? இது மக்கள் கேலி பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு ஹிப்போக்ரஸியா பார்ப்பாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்காங்க. இது நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு நீங்களே கேட்டீங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு பலனா, திமுகவுக்கு பலனா, ஓபிஎஸ்க்கு பலனாங்கிறதுனா அது அவங்க கட்சி சார்ந்தது. நம்ம சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு இந்த 3 நாள்ல என்ன பாதகம், அதுதான் நம்ம பேசணும். நம்மளோட கவலை அதுதான். ஒருத்தர் வந்து சீரியஸா கரப்ஷன் அலிகேஷன் உள்ள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போறதுனால அந்த வாஷிங் மிஷின் எஃபெக்ட் வந்துடுது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவரை விட இன்னும் நம்ம அதிகமா பேசுனது வைத்திலிங்கத்தோட கேஸ். 2 எஃப்ஐஆர் இருக்கு, 2மே இப்போ குழிக்கு போக போகுது. அதை வந்து கண்டுக்க போகுது. சான்ஸே கிடையாது. திமுக வந்து அவங்க ஆட்கள் மேலெல்லாம் என்கொயரி பண்ணி நடத்துகிற அளவுக்கு உத்தமமான கட்சி கிடையாது. எந்த கட்சியுமே கிடையாது, திமுகவும் கிடையாது. அதெல்லாம் அநியாயம் இல்லையா? 100 crores இடி வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவரு. அப்புறம் சொத்து குடிப்பு வழக்கில் எஃப்ஐஆர் இருக்குது, அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதே இப்போ அறப்போர்லாம் போட்டுட்டாங்க வீடியோ. இதே ஓபிஎஸ் பற்றி ஸ்டாலின் பேசுறது அவங்களுக்கு தெரியாதா? இவர் 2021 வரும்போது எல்லா மணியும் உள்ள அனுப்புவோம், தங்கமணி, வேலுமணி, அந்த மணி, இந்த மணி, வீரமணிலாம் அனுப்புவோம். யாரையுமே இருக்கல, எந்த கேஸுமே மூவ் ஆகலை. இதுதான் நம்மளுக்கு கவலையை தருது. அவங்களோட கிரீடு ஃபார் பவர்ல இந்த மாதிரி நியாயமான விஷயங்கள் எதையுமே, மக்களை பாதிக்கிற விஷயங்கள் எதை பத்தியுமே கவலைப்படல. அந்த ஊழல் செஞ்சவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ ரன் கிடைக்குது. இப்போ வேலுமணி வந்து தங்க தாம்பாளத்துல கூப்பிடுவாங்க திமுக. ஏன்னா கோயம்புத்தூர்ல 0 சீட்டு. ஓபிஎஸ் ஏரியாலாம் கூட டிஎம்கே நல்லா பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல வாஷ் அவுட் டிஎம்கே. அதனாலதான் மினிஸ்டரே கிடையாது அவங்க கோயம்புத்தூர். செந்தில் பாலாஜி இன்சார்ஜா கொண்டு வராங்க. வேலுமணி வந்து எனக்கு பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், ஸ்டாலினே இதுக்கு போவாங்க, கோயம்புத்தூர் போய் கூப்பிட்டு வருவாங்க.
அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், இப்ப நேரு மேல இருக்கிற மாதிரி அவர் மேலேயும் ஊழல் சொல்லுங்க, எந்த பக்கமே தொடக்கூடாது. திமுக உள்ளவங்க இதை பத்தி பேசுற நிலைமையில இல்லை. அதெல்லாம் சொன்ன திமுக வந்து இன்னொரு அதிமுக ஆயிடுச்சு. ஆயிட்டு இருக்குங்கிறத ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் இண்டிவிஜுவல், மற்றவங்களுக்கு கேள்வி கேட்கிற ஜனநாயகம் இருக்குது, எல்லாமே இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல இருந்துன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்ப சுத்தமா காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற வழி கிடையாது. நம்மளே பார்த்துருக்கோம். சரவணன் இருக்காரு, எல்லா விஷயத்தை பத்தியும் நீங்க பதில் சொல்லுவாரு. வைத்திலிங்கத்தை பத்தி பேசினா ஒண்ணுமே பதில் இருக்காது. சார் அவர் ஓபிஎஸ் அப்ரிஷியேட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. நான் ஷாக் ஆயிட்டேன். திரு சரவணன் வந்துட்டு சீட்டு கிடைக்கணும்னா அவர் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அவர் வந்து இது நியாயம் கிடையாது. இப்போ திமுக ஆர்வலரா இருந்து கட்சியில இல்லாதவங்க என்ன வேணா எழுதலாம் எக்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல. பட் இப்போ அவங்கள்ட்ட ஒரு ஆக்டிவா இருக்கிற எழுத முடியுமா? கேட்கணும்ல நியாயமா. என்ன தலைவரை என்ன அவசியம் இருக்கு? நம்மளுக்கு அங்க உழைச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப கம்பம் ராமகிருஷ்ணன் இருக்காரு, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு. அவர் திமுக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவர்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாதா? திமுக கொள்கை பிடிப்போட எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாம் ப்ரமோட் பண்ணக்கூடாது கேட்கணும்ல. அவங்க இன்டர்னல் மீட்டிங்ல ஐ திங்க் இட் இஸ் நாட் டன். நீங்க வந்து அந்த கல்ச்சரே மாறிடுச்சு. இப்போ இவர் அந்த சேகர் பாபுவெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சேகர் பாபு பக்கத்திலே வரமாட்டாரா முன்னாடி. இந்த அன்பழகன், படக்கடை அன்பழகன், டி-நகர் எம்எல்ஏ, சேப்பாக் எம்எல்ஏ, இவரெல்லாம் வந்து இப்ப வந்து சேர்ந்த ஆட்கள் ஒரிஜினல் திமுக காரங்க கிடையாது அப்படின்னு கெத்தா பேசுவாருன்னு சொல்லுவாங்க. பட் அந்த கேள்வி எழணும்ல. நீங்க ஃபார் ஆல் இட்ஸ் ஃபால்ஸ் வந்து திமுக வந்து அந்த கொள்கை பிடிப்புங்கிறது மற்ற எல்லா ரீஜனல் பார்ட்டிஸோட இருக்கு. ஆன்டி ஹிந்தி, ஸ்டேட் அட்டானமி, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவங்க கேட்கணும்ல. அவங்க செயற்குழு எதுக்கு தலைவர் தேவை? இந்த மாதிரி நம்ம எதிர்ப்பையே பிரதானமா அரசியல் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு நியாயம், எந்த குற்றச்சாட்டும் இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருமேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு, சொத்து குழி போறது, எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். எதுக்கு நம்மளுக்கு? அப்புறம் பிஜேபியோட ஹாப்னா பண்ணுவாங்க, அது ரொம்ப முக்கியம் செய்தது. ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஆட்களே கிடையாது. விஜய் கடைசி மீட்டிங்ல கேட்ட மாதிரி நீங்க அரசியலுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற கேள்வி கேட்கணும். துரைமுருகன் படிக்கிறதுக்கே, சட்ட படிப்பு படிக்கிறதுக்கே வசதி இல்லாத எம்ஜிஆர் படிக்க வச்சாருன்றாங்க. இப்போ அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எப்படி சம்பாதிச்சாரு, அந்த கேள்வி கேட்கு. பட் இந்த ஐடியாலஜிக்கலி முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட தொடர்பு இருந்துக்கிட்டு மோடி அமித்ஷாவை தெய்வம் மாதிரி பார்த்து கும்பிட்டுட்டு அவ்வளோ மோசமா பணிவா இருந்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்தா அவருக்கு பிஜேபி பாசம் இல்லையா? அவர் என்ன பெரிய அவர் சொல்ற தாய் கழகத்துக்கு வந்திருக்காரு, அதை கேட்கணும். அல்லது திராவிட மாடல்னு சொல்றாரு, அதை கேட்கணும். அண்ணா பெரியார்லாம் அவங்களோட கிரேவ்ல பரண்டப்படுத்தாங்க சார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு கரப்ஷன் வந்துட்டு டோட்டலாக இன்விசிபிள் ஆன ஒரு டைமில் வந்துட்டு தாவேக்கா மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தமிழ் கிரவுண்டில் வந்துட்டு விசிபிளாக அவங்களுக்கு ஒரு ஸ்வே இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா இந்த கொஸ்டினை கேட்கறது? அவங்க வந்துட்டு வெளியில வந்துட்டு அவங்க செங்கோட்டையனை சேர்த்தது தப்பு. அப்புறம் வந்து ஜெயலலிதாவை வந்து எம்ஜிஆர் கூட விட்டுருங்க, அவர் வந்து கரப்ஷன் கேஸ்ல ஜெயிலுக்கு போகிறார். ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா மேடம்னு அவங்களை குறை சொல்லாம அவங்க புகழ்ந்து பேசுறது ஏடிஎம்கே ஓட்டை வாங்குறதுக்காக சீப். அவங்க வந்து ஒரு போட்டன்ட் வெப்பனை இழந்துடுறாங்க. உய சக்தினா ஏடிஎம்கே கரப்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கரப்ஷன் பண்ணாலும் ஓகேவா? செங்கோட்டையன் மேல இந்த வாச்சாத்தி இன்சிடென்ட்லயே அவர் மேல இது இருக்குது, கம்ப்ளைண்ட். ஏன் சேர்த்தீங்க? ஆக்சுவலா நீங்க விஜயோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் வந்து லாயல்டி ஆஃப் ஹிஸ் ஃபேன்ஸ். என்ன பண்ணாலும் அவருக்காக 30 வருஷமா அவரோட தொடர்ந்து பயணிக்கிறவங்க அவங்களே நம்பி போங்க. என்ன பெரிய அப்படியே வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட்ல போய் அரசியல் படிச்சிருப்பாரு, அவர் கேட்கறதுக்கான தகுதி இழந்துடுறாரு. 2001 எலெக்ஷன்ல செங்கோட்டையன் வந்து இந்த கரப்ஷன் அலிகேஷன் இருந்ததுனால ஒரு கோர்ட்ல கேஸ் இருந்ததுனால போட்டியே போட முடியல. அதனால இது அதுதான் இங்க அரசியல்ல ஒரு பெரிய சாபக்கேடு. எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு லக்கேஜ் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது. அதனால ஒருத்தருமே கேட்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் கேட்கலாம். அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அவங்க அரசியல் ரெலவெண்டா இருக்கணும். அவங்க ஓரளவுக்கு பண்ற நல்ல அரசியலுக்கு அவங்களுக்கு சீட்டு வேணும்ல, அதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நான் இப்போ எப்படி இந்த பாலிடிக்ஸை பார்க்குறேன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆர் யூ வித் த பிஜேபி, ஆர் யூ ஹிந்துத்துவவாதி, ஆர் ஆர் யூ நான் அப்போசிங் தட், இந்த ஒரு பைனரியில வந்துட்டு பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்டா அடங்குற மாதிரி நான் பார்க்கறேன். லார்ஜர் பாயிண்ட் அதுதான். இது வந்து இப்போ நீங்க கரப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி கூட தேர மாட்டாங்க, ஒரு ஆள் கூட தேர மாட்டாங்க, ஒரு கவுன்சிலர் கூட தேர மாட்டாங்க.
ஏன்னா நியாயமா எல்லாருமே வந்து அநியாயமா சம்பாதிக்கிறவங்க தான். அவங்க வந்து பணத்தாசை இல்லாம யாருமே இல்லை. பட் அதை தாண்டி நான் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒதுக்கிடணும்னு சொல்ல. அது வந்து இது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில. ஆனா ரிலீஜனை பயன்படுத்தி நாட்டை பிரிக்கிற சக்திகளை நம்ம வந்து அதுல காம்ப்ரமைஸே இருக்க முடியாது. ஏன்னா இந்த கரப்ஷன்லாம் நீங்க சட்டப்படி ஏதாவது பண்ணி மாற்ற முடியும். ஆனா நாடே ரெண்டாயிடுச்சு, மக்கள் பிரிஞ்சுட்டாங்க, மக்களுக்குள்ளார ஒற்றுமையே இல்லை, ஒவ்வொருத்தர சஸ்பீஷனோட பாக்குறாங்க. முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் கொடுத்தது ஒரு அதை நான் திரும்பி வாங்கிப்பேன் பேரை கேட்டுட்டு அப்படின்னு முன்னாள் பிஜேபி எம்பி ராஜஸ்தான்ல பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் இது போர்வை கொடுக்குறாரு, கிஃப்டா கொடுக்குறாரு. உன் பேர் என்னன்னு கேட்டோன்னு முஸ்லீம் ஒன்னே திரும்பி வாங்கிப்பேன். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வந்து இந்தியாவில் அங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அங்க இந்துக்கள்லாம் அந்த முஸ்லீம் நடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒத்துமையா இருக்கிறோம், நீ ஏன்டா இதுல வந்து நீ ஏதோ தர்மம் பண்றேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு விடுறதுலாம் கேட்டுருக்காங்க. அது ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. பல இடங்கள்ல சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து ஒடிஷால வந்து ஏதோ வித்துட்டு போறாங்க, வளையல் விற்கிறவங்க, அப்புறம் காஷ்மீர் ஷால் விற்கிறவங்க, அவங்களெல்லாம் அடிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்றது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பண்ற கட்சியை எதிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டிவிக்கு பத்தி கேட்டோம்னு சொல்றேன், அதை அவங்க செய்யணும். ஆனா அந்த பாயிண்ட்ல கூட ஓபிஎஸ் வந்துட்டு அவருக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கு. எனக்கு அவர் வந்துட்டு பிஜேபி சார்ந்து இருந்திருக்காரு, பிஜேபியோட மோடி அமித்ஷாவையும். அதாவது பிஜேபியோட கடைக்கன் பார்வைக்கு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமா நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன் நயனா நாகேந்திரனுக்கு, மோடி அவர்களை பக்கத்துல நின்று நான் வரவேற்றுட்டு போயிடுறேன்னு கேட்டேன், அதுக்கு பதில் அனுப்பல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவர். ஸோ ஓபிஎஸ் கான் கேஸ் போடுங்க, அதெல்லாம் இது மாறிட்டாரு. நம்ம விஜய்க்கு என்ன சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு சட்டசபைமன்றத்துக்கு நடக்கிற எலெக்ஷன், அதனால பிஜேபி வந்து பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மாரலி பேங்க்ரப்ட் ஆர்குமெண்ட். அவங்க ஏடிஎம்கே சாப்பிட பாக்குறாங்க. ஏடிஎம்கே இங்க வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு மத கலவரத்தை ஜென்ரலா நாடு முழுவதும், ஒடிஷால இருக்கிறது நீங்க கண்டிக்க கூடாது, வெஸ்ட் பெங்கால இருக்கிறதையும் கண்டிக்க கூடாது. இந்தியாவில் ஒரு நாடு வேணுமா வேண்டாம்? அதனால நான் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த 234 தொகுதி பத்தி நான் கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகிய மனப்பான்மை. அது அவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல நீங்க வந்து பல பேட்டில் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, அல்லது பிஜேபி பழி வாங்குவாங்க, ஜனநாயகன் படத்துக்கு எப்படி பண்றாங்க அப்படி சொல்லியிருக்காங்களோ என்னன்னு தெரியல. அது நியாயமான அறமான அரசியல் கிடையாது. நீங்க கேட்டதுக்கு இப்ப அவங்க கேட்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி செங்கோட்டையனை சொல்லுவாங்க, நாளைக்கு சசிகலா கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் அதை கார்டடாகவும் கொஞ்சம் ஒரு எம்பாரஸ்மெண்டோட தான் அந்த அனுபவம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த ஓபிஎஸ் கிராசிங் ஓவர் டு டிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி ஹேஸ் ஹி எமர்ஜ்ட் விக்டோரியஸ் இன் a way. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் துரோகின்னு, கட்சி அலுவலகத்தை உடைக்க முயன்றாரு, அதுக்கப்புறம் கட்சியை முடக்க ட்ரை பண்ணாரு, அவர் போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்காரு. அவர் வந்து ஏடிஎம்கேயோட எதிரின்னு அவர் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா? Has he been vindicated? Has his stance been vindicated? விண்டிகேஷன் கண்டிப்பா இருக்கு சார். பட் அது வந்துட்டு ஆல்ரெடி அதிமுக ஆல்ரெடி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதிமுகல வந்துட்டு அவரை லீடரா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா அவர் ஓபிஎஸ் சொன்னது நான் சொன்னேன்ல, அந்த ஆள் இது இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவர் அந்த பெருசா பேசிருக்க முடியாது. அவர் கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் தினகரன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. பாத்தீங்களா, இந்த ஆளு வந்து நம்மளோட பரம எதிரியோட அங்க போய் சேர்ந்துட்டாரு. பாத்தீங்களா, சொன்னேன்னு அவர் சொல்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவரோட ஒரு இது கண்ட்ரோல் அதிகமா சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்துட்டு அந்த 19% 20% ஒரு ஸ்ட்ராங் ஓட்டை வந்துட்டு கண்டிப்பா இபிஎஸ் வந்துட்டு ரீடைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இத வந்துட்டு நான் ஓட்ஸ் கூட சொல்ல, கட்சியில இந்த மாதிரி டிசிடென்ட் வாய்ஸஸ்க்குலாம் ஒரு மெசேஜ். கண்டிப்பா நான் எடுத்த முடிவு கரெக்ட். நீ கூட நினைச்சிருக்கலாம் முக்குளத்தோர் வாக்கள் வேணும்னா ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்துருக்கலாம், கட்சி இணையணும்னு சொல்லியிருக்கலாம். நான் ஃபேமா இருந்தேன், ஒரு துரோகி நான் சேர்க்கல, அது நடந்ததா இல்லையா பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்துட்டு அவரு எப்படி அதை பிளே பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்துட்டு அவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்ன மாதிரியான உள்கட்சி மீட்டிங்ல எப்படி அதை வந்துட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். அரசியல்ல வந்து ரொம்ப ஓபிஎஸ் திட்ட போய் அது முக்குளத்தோர் போக வந்துட போது அந்த பயம் கூட இருக்கும். ஏன்னா எவ்ரிதிங் தே கால்குலேட் டியூரிங் எலெக்ஷன் டைம், எதுவும் பேசாம விட்டுடலாம் அப்படி கூட நினைப்பாங்க. அதனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். லெட்ஸ் see இன்னும் ஒரு 2 மாசத்துல என்னென்ன நடக்க போகுது, எவ்வளவு கூத்துக்களை பார்க்க போறோம்னு தெரியல. ரொம்ப நல்லா பேசுனீங்க. இது வந்து சாலிடா வந்து தெளிவா, ஏன்னா 4th ரேட்டா நம்மளால பேச முடியுது. நம்ம திமுகவோ அதிமுகவோ கிடையாது, யாரையுமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனிவே
பிளஷர் டாக்கிங் டு யூ சித். தேங்க்யூ சார். அடுத்த நன்றி, வணக்கம். டேக் கேர்.